இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஃபுல்லாகவே எந்த ஒரு வீட்டுக்குமே கதவே கிடையாதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஈவன் அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கூட கதவே இல்லாமல் தான் இருக்குது. அங்கே இருக்கிற பேங்க்குக்கு கூட பூட்டே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வியர்டான கிராமத்தோட பேர் தான் ஷானி ஷிக்னாப்பூர். இந்த கிராமம் முழுக்க இப்படி செக்யூரிட்டியே இல்லாமல் இருக்கும்போது கூட இது வரைக்கும் அங்கே ஒரு திருட்டு கூட நடந்ததே இல்லையா. இந்த கிராமத்து மக்கள் எதனால் இப்படி ஒரு வியர்டான கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை ட்ரீம்ஸ் மை அட்வான்ஸ் சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. ஷானி ஷிக்னாப்பூர் கிராமம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஹ்மத் நகருங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. சரியாக 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு கனமழை பெஞ்சிருக்கு. இதனால் அந்த கிராமத்தில் இருக்கிற பானஸ்நாலா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அதுலேருந்து ஒரு பிளாக் கலர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு பாறை வெளியில் வந்திருக்கு. அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். அந்த கிராமத்து மக்களில் ஒருத்தர் ஒரு குச்சியை யூஸ் பண்ணி அந்த கல்லை தொட்டு பார்க்கும்போது அதுலேருந்து பிளட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டே அந்த ஊர் தலைவரோட கனவுல சனி பகவான் வந்து அந்த கல் வந்து அவரோட தோற்றம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமம் மொத்தத்தையே எந்த ஒரு திருட்டும் நடக்காமல் பாதுகாக்கிறதா சனி பகவான் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் சனி பகவானை நம்புகிற விதமாக அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே தங்களுடைய வீடுகளில் இருக்க கதவுகளை கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கட்டுற வீடுகள் கடைகளில் கூட கதவு இல்லாமல் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அந்த கல்லை ஊரோட நடுவில் வச்சு ஒரு கோயில் கடை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கோயிலுக்கு எந்தவித கூரையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் சனி பகவான் டைரெக்டாக அந்த கிராமத்தை பார்த்து பாதுகாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இதனால் அந்த கிராம மக்கள் சனி பகவானுக்கு அந்த கல்லை வச்சு ஒரு கூரையே இல்லாத கோயில் அந்த கிராமத்தில் கட்டியிருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் அவங்களோட ஃபர்ஸ்ட் லா கிளாஸ் பிரான்ச்சை இந்த ஊரில் ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லாக்கும் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டுக்கெலாம் கூட ஒரு தின்னான கர்டன் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் கூட ஃப்ரண்ட் டோரே கிடையாது. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு வீரோட ஃப்ரண்ட் சைடை ஒரு உட்டன் பேனலை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்டால் இறந்ததாக சொல்கிறாங்க. இதனாலே அந்த கிராமத்து மக்கள் இந்த கல்ச்சரை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணுன்னாலே நம்ம வீட்டை பூட்டாமல் போக மாட்டோம். ஆனால் அந்த கிராமத்து மக்கள் கதவே இல்லாமல் இத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியர்டான கல்ச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.